not allowed. No entry. No entry. நான் சொல்றேன், நாம அங்க இங்க பயணம் போகல, ஹோட்டல்களில் பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க. பஸ்ஸை நிப்பாட்டினா பாத்ரூம் போறது போவோம். 2 டாய்லெட் பெண்களுக்கு, 2 டாய்லெட் ஆண்களுக்கு என்று போட்டிருக்கும் இல்லவா? இருக்குமில்லா? இங்க 2 ஃபுல்லா இருக்கனோட ஆண்கள டாய்லெட்டுக்கு ஒத்தரும் இல்லைன்னோடு போவே இல்ல, போக மாட்டேலே. சரி, உங்களோட டாய்லெட்டுக்கு ஒரு ஆம்பளை வாரா, தம்பி வாங்க அங்கால போங்கன்னு சொல்லுவேலா? என்ன நில்லுவே நிப்பேல்? இதை விட வேகம் பண்ணிக்கணும் நம்மளோட வீட்டுக்கு ஆம்பளை வந்தா. நம்மளோட வீட்டுக்கார இது கரண்ட் பில்காரனுடைய போய் காய்ச்சிட்டு இருக்கிறான், தண்ணி பில்காரனுடைய போய் காய்ச்சிக்கான், மீன்காரனுடைய போய் காய்ச்சிக்கு நிற்கான். அவளுக்கெல்லாம் முக்காடும் இல்லை, ஒன்றும் இல்லை. இழுத்து செரிக்கிட்டு 600 ரூபாய்க்கு தருவியா இல்லையாண்டா அவனோட சண்டை விட்டுச்சுக்கிட்டு மீன் போட்டிக்க குனிஞ்சுக்கிட்டு சண்டை விட்டுச்சுட்டு அப்படி அடிட்டு இருக்கிற இந்த தாடியோட மௌலை மாதிரி வாராங்க அம்மன்டா, மொக்காடு சரியாகும். அந்நேரம் ஒரு வார்த்தை வெறும் என்னண்டா, அல்லாஹோ மௌலை மறக்கண்டா நாங்க அல்லாட நினைப்பில் அங்கிருக்க காட்டுறேன் அல்லாஹோ. அப்ப மௌலவிண்டா இஸ்லாம், மீன்காரனண்டா இஸ்லாம் இல்லையா? மௌலவிண்டா அல்லாஹு, மீன்காரனண்டா அப்ப வாய் குறைஞ்சிட்டாடா. கறி இல்ல அவர் வேண்டி திரளாட்டி அன்றைக்கு சோத்த மட்டும்தான் நாக்குது. இதை நம்மளோட புருஷனா இருக்கு பழக்கம். நான் பொம்பளை, நான் எப்படி போய் ஆம்பளைக்கிட்ட கறி வேண்டிக்கு நிக்கிறேன்? நீங்க வேண்டி தந்துட்டு போகணும், இல்லாட்டி சோறு மட்டும்தான் நாக்கி வைப்பேன், தேங்காய் திருவி திங்க வேண்டியதை. இப்படித்தான் நாம நம்மட மாப்பிள்ளைய பழக்கணும். அப்ப நம்மட புள்ள அப்படி வளரும். அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். வீட்டுக்கு வந்த ஆம்பளையில பக்கம் ஆம்பளையில நிப்பாங்க. நாம போய் டீய கொண்டு இன்னாங்கள நெடுங்கல நெடுங்கல நெடுங்கல, நீ யாரால்? நாங்க நம்மட ஹஸ்பண்ட கூப்பிட்டு நாங்க கொண்டே கொடுங்க பிள்ளைண்டியன் அங்கால நின்றோம். பெண்கள் வந்தா பெண்கள் பக்கம், ஆண்கள் வந்தா ஆண்கள் பக்கம். இருக்கிற குடிசி என்றால் ஒன்றும் இல்லை. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு ஒரு 10க்கு 10 தான் இருந்துச்சு, ஒரு சின்ன தொண்டு. ஆயிஷா நாயி தூங்கக்குள்ள இவர் தொழுகிறார், சுஜூது செய்ய இடம் காணா, சுஜூது செய்ய இடம் காணா. ஆயிஷா நாய் இருட்டு, என்னவன் சுஜூதுக்கு வாரார் என்று ஆயிஷா நாய்க்கு தெரியா. அவ சொல்றா, சுஜூதுக்கு வரக்குள்ள காலை சுரண்டி விடுவார், நான் இழுத்து சுருட்டுவேன், சுஜூது செய்வார். தக்பீருக்கு போ, நான் நீட்டிடுவேன், என்னடா நெடிய சூறா ஓதுவார், அது வரைக்கும் மடக்கி திரிக்கையில நீட்டிடுவேன். இது ஆயிஷா நாய் சொல்றது. அவ்வளவு ஒரு சின்ன வீடு. அஜ்னபி மஹரமி உறவு பேணல்லையா? அஜ்னபி மஹரமி உறவு பேணல்லையா? வெளியால போடு பாய, வீடுல இடம் காணல. அப்ப ஆண் பெண் கலப்புங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. தேவையில்லாம நம்ம வீட்டுல ஆம்பளையில் மட்டும் தனியா வந்து இருந்துட்டே தண்ணி குடிச்சிட்டு போக கூடாது. அது எலவுட் இல்ல, அது வேற விஷயம். அது ஷைத்தான் நம்மள வேற ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டுருவான், தப்பு நடக்கும். நாம நினைக்கிற என்னில்ல எனக்கு நம்பிக்கை இருக்கணும், என்னில்ல எனக்கு நம்பிக்கை இருக்கணும், இப்படி நினைச்சாக்கள தப்பு செஞ்சு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான். ஷைத்தான்ல நமக்கு நம்பிக்கை இல்லையே. நாம என்ன சொல்றோம், எந்த பிள்ளை தங்கம் என்று சொல்றோம், எந்த பிள்ளையும் தங்கம், எந்த பிள்ளையும் தங்கம். நடுவில் வந்த ஷைத்தான் தங்கமா? இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அவுலியாக்களுக்கு எல்லாம் அவுலியாக்கள் சஹாபாக்களுக்கு தானே சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்று. அவ்வளவு பெரிய சஹாபாக்களுக்கு, அவங்களுக்கு ஏன் அப்படி சொன்னா நமக்கு எவ்வளவு சொல்லணும்? நம்மள யாரு, நம்மள எப்படி இருக்கணும்? அஜ்னபி மஹரமி உறவு பேணணும், ஹிஜாபுடைய வாழ்க்கை இருக்கணும். நம்மட பிள்ளைகிட்ட சொல்லணும், இந்த ஸ்கூல்ல அசைன்மெண்டாம் வகுப்பு பொடிய வந்திருக்கான், கொப்பியை கேட்டு வந்திருக்கான், கொடுக்குற கொப்பி கேட்டு வந்திருக்கான். அந்த வகுப்புல வேற ஆம்பளை பிள்ளைகள் இல்லை தானே, அதுக்குதான் இந்த பிள்ளையோட விட்ட கொப்பி கேட்டு வந்திருக்கான். உம்மா கேப்பா, ஏன்டி உனக்கிட்ட கொப்பி வேண்ட வந்திருக்கான், வகுப்புல வேற ஆம்பளை பிள்ளைகள் இல்லையா? இல்லம்மா, என் ஹேண்ட் ரைட் கொஞ்சம் அழகு, அதுக்கு தான் கேட்டு வந்திருக்கான். அதுக்கு நாம ரெடி இல்லை இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லிட்டு எப்படிம்மா முகத்துல முழிக்கிற? இப்படித்தான், எப்படி இப்படி முடி. லூசித்தனமான முடிவுகள் எடுத்துடப்படாது. அவருக்கு தேவை இந்த பிள்ளைகிட்ட கொப்பி வேண்டணும் என்றதுக்கு தான் நான் நேற்று ஸ்கூலுக்கே போகல. அது நமக்கு தெரியா. 100 தாள் கொப்பியை கொடுப்பா, 101 தாள் கொப்பியா வந்துடும். ஒரு தாள் முளைச்சிடும், உள்ளுக்கு ஒரு தாள் முளைக்கும். இல்லாட்டி ஒரு டெலிஃபோன் நம்பர் இருக்கும். அதில் ஒரு நாளும் அந்த சலுகையை நம்ம வச்சிடக்கூடாது. ஆம்பளை பொம்பளை கிளாஸ்மேட்டு, ஒண்டா டியூட்டி பார்க்குற, ஒண்டா யூனிவர்சிட்டியில் படிக்கிற,
தேவையே இல்லை. எத்தனை கேஸை நம்ம பார்த்து போட்டிருக்கோம். எத்தனை இந்த முந்த நாள் இந்த வாரத்துக்கு வந்து புத்தளத்துல ஜும்மா ஒரு ஆள் வந்து அழுகுறார். கிராஜுவேட் படிச்ச யூனிவர்சிட்டி போன ஒரு பாஸ் அவுட் ஆன ஒரு மகள். அவர் சொல்ற, நான் எப்படியெல்லாம் அவளை வளர்த்தேன், கல்வியை கொடுத்தேன், அவளுக்கு டிகிரியும் முடிச்சு கொடுத்தேன். இப்போ ஒரு தமிழ் பொடியனை லவ் பண்ணிட்டு அவன் மதத்துக்கே போய்த்தா. பவுனியாவுலான்னு இருக்காள். அவன் மதத்துக்கே போய்த்தா. நான் சரி மகள் நீயும் பா, அவரையும் கூட்டிக்க இஸ்லாத்துக்கு எடுப்பம் என்று. அவருக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்லை, நான் பெற மாட்டேன். இவர் பாப்பா கோல் எடுத்ததுக்கு இதுக்கு பிறகு நீங்க கோல் எடுத்தா ஆக்ஷன் எடுக்க வேண்டி வேறு மண்டிகள். நாட்டு சட்டம் தெரியுமாண்டு கட்டிக்காள். இவரும் ஒரு BA பட்டதாரி. பாப்பா சொல்றாள், எனக்கு நான் சட்டம் சொல்லி கொடுத்தேன், எனக்கு சட்டம் சொல்றாள் அவள். அப்ப நம்மட வளர்ப்பு சரியில்லை. நீங்க எல்லாத்தையும் கல்வியை கொடுத்தீங்களா அஜியார், நீங்க ஈமான கொடுக்கல, இஸ்லாத்தை கொடுக்கல. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்ங்கிறத அந்த பிள்ளைக்கு, நரகத்துல நெருப்புல நிக்கம்ங்கிற அந்த பிள்ளைக்கு இன்னும் விளங்கல். மறுமை நாள நம்பல, நரகத்தை நம்பல, அந்த நெருப்புல தூக்கி போடுவானுங்கிறத அந்த பிள்ளை நம்பல. இன்னும் நம்பாத அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை முறை இருந்துச்சு. எல்லாரும் பர்தா போறாங்கன்றதுக்காக இந்த பிள்ளை பர்தா போடுதே தவிர இதுல என்ன விளைவிடிக்கு போடாட்டி என்ன ஆபத்து இருக்குங்கிறத அந்த பிள்ளைக்கு வழங்கப்படுத்தல. அப்ப இப்படியான அந்த பயான் நிகழ்ச்சிகள்ல நாம் அடிக்கடி கலந்து, வீட்டுல படமா ஓடுது, ஒரு பயான் போட்டோமா, நாம ஒரு நரகத்தை பத்தி ஒரு விஷயத்தை கேட்டோம், சொர்க்கத்தை பத்தி ஒரு விஷயத்தை கேட்டோம், ஒரு அமல், அதுக்குரிய கூலி. சுபகுக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத்து தொழுதால் உலகத்தில் உள்ளதை விட சிறந்த கூலி இருக்குது மகள் என்று சொன்னா அந்த பிள்ளை எப்படி தொழும்? சுபகுக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத்துக்கு இவ்வளவு பெரிய கூலி. அந்த சுபகுக்கு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை வரும். அந்த வீட்டில் எல்லாரும் சுபகுக்கு எழும்பி சுன்னத்து தொழுது, சுபகும் தொழுது ஆம்பளையர் பள்ளிக்கு போனா அந்த வீடு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு பரக்கத்தங்க இருக்கும், அல்லாஹ் எவ்வளவு அருள் செய்வான். ஏன் நம்ம செய்தம் இல்லை? நம்முடைய வீடு ஒரு தொழுகை உள்ள ஒரு வீடாக, குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கிறதாக இருக்கணும். இது நமக்கு ஆகும்டா ஷைத்தான் ஊசலாட்டம் தெரியுது, வீடு காவ பண்ணணும். எவனையாலும் ஒரு பூஜாரியை கொண்டாந்து, இல்ல எவனையாலும் ஒரு மௌலவியை கொண்டாந்து வீட்டுக்கு வளவு காவல் பண்றதும், போத்துல இறக்குறதும், இசிம் டப்பா தொங்க விடுறதும், வீட்டுக்கு ஷைத்தானை விரட்ட போறாங்க. இன்னொரு ஷைத்தானை கொண்டாந்து கட்டுற, வெசர் நாயில வேற செதறு நாயை கட்டுற, வேற எல்லாம் உண்டும் நாய் தான், எல்லாம் ஷைத்தான் தான். கேட்க வீட்டுல குர்ஆன் ஓதுங்க, ஷைத்தான் வராது. சூரத்துல் பக்ரா எந்த வீட்டுல ஒரு நாளைக்கு ஓதப்படுதோ 3 நாளைக்கு அங்க ஷைத்தான் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சூரத்துல் பக்ரா ஓதுங்க, பிஸ்மி சொல்லிக்கு வீட்டுக்குள்ள நுழைங்க, ஷைத்தான் வரமாட்டான். சிலாக்கள் நூல் காட்டுற, உடல் காவலாம், சூனியம் பலிக்காம நூல் கட்டணும் என்று கழுத்திலையும் கட்டி, காலையும் கட்டி, கையிலையும் கட்டி, நூல் கட்டி, இசும் எழுதி என்ன பாட்டப்படுறான். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இதை ஓதினா உங்களுக்கு எதுவுமே அண்டாது. கண் திருஷ்டி, சூனியம், செய்வின, ஜின்கள ஊசலாட்டங்கள், பொறாம பார்வை ஒன்றுமே வராதுன்னா ஒரு சின்ன துவா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இதை நாம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போமே, நாம என்னத்துக்கு நூல் கட்டு? அப்போ ஒரு இஸ்லாமை பற்றி தெரிந்திருந்தா, இஸ்லாத்தை பற்றி நாம் அறிஞ்சிருந்தா, ஏன் நாம இந்த பிழையெல்லாம் செய்யறோம், இந்த தவறெல்லாம் நாம செய்யறோம்? நம்ம அஜ்னபி மஹரமி உறவை பேணியிருந்தால் ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வருது?